மதுரையில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரில் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி மீட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். இந்த நிலைக்கு அங்கு என்ன காரணம்? மழைநீர் இப்போதாவது வடிஞ்சிருக்கா இல்லையா? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். மதுரையில் கோடை வெயில் வாட்டி எடுத்து வந்த நிலையில் சராசரியாக பார்த்தால் மதுரையில் 102 முதல் 104 டிகிரி பாரன்ஹீட் செல்சியஸ் ஆனது வெயில் பதிவான நிலையில தற்போது கடந்த 2 நாட்களாக மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு மதுரையில் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்றும் மதுரையில் ஒரு சில இடங்களில் மாநகர பகுதிகளில், ஒரு சில இடங்களில் புறநகர் பகுதிகளில் பாத்தீங்கன்னா கனமழை பெய்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மதுரை ராஜாமில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையில் தற்போது நீர்கள் தேங்கி நின்றிருக்கிறது. அந்த நீர் தேங்கி இருப்பதை தெரியாமல் பாத்தீங்கன்னா திண்டுக்கல்லை சேர்ந்தவர்களை நாகேந்திரன் அபிநயா என்ற பெயரில் பாடல் குழு வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இந்த குழுவை பாத்தீங்கன்னா இவர்கள் பார்வையற்ற பாடலாக இருக்கிறார்கள். இவர்களுடைய வாகனத்தில் அந்த பகுதி பக்கம் செல்லும் பொழுது அவர்கள் தண்ணீரை அறியாமல் அந்த பகுதியில், அந்த சுரங்கப்பாதை பகுதிக்குள் தங்களது வாகனத்தை இறக்கி இருக்கின்றனர். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் அவர்கள் சூழ்ந்த நிலையில தற்போது அவர்களுடைய வாகனமானது அந்த சுரங்கப்பாதையில் சிக்கி இருக்கிறது. சிக்கி இருந்த அந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருந்த பார்வையற்றவர்களை 3 பேர் தற்போது உள்ளே சிக்கியிருக்கிறார்கள். தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில உடனடியாக அவர்கள் தீயணைப்பு துறையினர் இந்த பகுதிக்கு தற்போது அந்த வாகனத்தில் சிக்கியிருந்த 3 பேரையும் தற்போது பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது அந்த வாகனத்தின் தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் தற்போது அவர்கள் வெளியே எடுத்து வந்திருக்கிறார்கள். வழக்கமாக மழை பெய்தால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையில் தண்ணீர்கள் தேங்கி நிற்கும். தேங்கி நின்ற அடுத்த அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்தில் தண்ணீர் வெளியே செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த 1 மணி நேரத்திற்குள்ளே பார்த்திருந்தால் தெரியாதவர்கள் இப்படி உள்ளே சிக்குவதற்கான சூழல் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கையாக அந்த பகுதியில் தடுப்பு வேலிகள் அமைத்திருந்தால் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. கவனக்குறைவின் காரணமாக இந்த பிரச்சனை நடந்திருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது சிக்கியிருக்க 3 பேர்த்தையும் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த ஒரு அசம்பாதம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர். அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.